தொழிலதிபர்கள் இந்தியாவிற்கு தேவைதான். எல்லா தொழிலதிபர்களும் இவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியில் தொழிலதிபர்கள் இல்லையா, அம்பானிக்கு உதவவில்லையா, அதானிக்கு உதவவில்லையான்லாம் கேட்பாங்க. தொழிலதிபர்கள் வேண்டியதுதான். ஆனால் இவர்கள் ஒரு மோனோபோலியாக ஒருவரையே வளர்க்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அது உண்மைதான் என்பதை பல விதங்களில் நிரூபிச்சிருக்காங்க. வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது இந்திய பிரதமர்கள் எப்பொழுது வெளிநாடு சென்றாலும் தொழிலதிபர்களை அழைத்து செல்வார்கள். ஏனென்றால் அங்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக. ஆனால் இவர் தொழில் அதிபர்களை இல்ல, தொழில் அதிபரை மட்டுமே அழைத்து செல்வார். அது யார் என்று சொன்னால் அதானி. இப்படித்தான் நடந்திருக்கிறது. நீங்க பக்கத்துல பங்களாதேஷாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காக இருக்கட்டும், நேபாளமாக இருக்கட்டும், மற்ற எல்லா நாடுகளுக்கும் இவர் செல்லும் பொழுது உடன் அதானியை அழைத்து சென்றிருக்கிறார். நீங்க ஸ்ரீலங்காவுடைய அதிபருடைய செய்தி தொடர்பாளரே வெளிப்படையாக தெரிவித்ததை பார்த்தோம். இங்கு பவர் இதுல அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க சொல்லி பிரதமர் மோடி வலியுறுத்தினார் அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். அதே மாதிரி பங்களாதேஷ்ல ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு மோடி அவர்கள் சொன்னார் என்று சொன்னதை பார்த்தோம். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு செல்கிறார், நிலக்கரி சுரங்கத்தை எடுத்துக்கொடு. இவருக்கு அங்கு யாருமே நிலக்கரி சுரங்கத்தை இந்த ஏலம் எடுக்க முன்வராத போது கூட இங்கிருந்து சென்று அதானிக்கு அந்த நிலக்கரி சுரங்கம் பெற்றுத்தரப்படுகிறது. அதானிக்கு அந்த நிலக்கரி சுரங்கம் பெற்றுத்தரும் பொழுது இங்கு அங்க உடனே பேங்க் கேரண்டி கேட்கிறாங்க. எஸ்பிஐ சேர்மன் அங்கு உடன் செல்கிறார், அங்கேயே இருந்து அவருக்கு பேங்க் கேரண்டி தரப்படுகிறது. இதெல்லாம் சாதாரண ஒரு நபருக்கு நடக்குமா என்பதுதான் கேள்வி. அவரும் என்ன செய்கிறார், அங்கிருந்து நிலக்கரியை வாங்கி நம்ம நாட்டில் அதிக விலைக்கு விற்கிறார். விற்பதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம நாட்டில் தான் மின்சார விலை அதிகம் உயர்வு அதிகமாகுது. உங்களுக்கு இப்படி பல முறைகேடுகள், பல விஷயங்களை மோடி அவர்கள் மூலமாகவே செய்கிறார். இது கடந்த முறை அதானி ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்த பொழுது இவர்கள் இந்த விசாரணையை ஒழுங்காக நடத்தி ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வைத்திருந்தால் இந்த முறைகேடுகள் முன்பே வெளிவந்திருக்கும். ஏனென்றால் அப்பொழுது பார்த்தீங்கன்னா, ஹிண்டன்பர்க் அறிக்கை என்ன சொன்னிச்சுன்னா, 7 நிறுவனங்களோட, அதானி குழுமத்தோட 7 நிறுவனங்களோட பங்கு அந்த 3 வருடங்கள்ல 819% உயர்ந்திருக்கிறது. அதன் மூலம் அவங்க சொத்து மதிப்பு 8.2 லட்சம் கோடி அதிகமாகி இருக்கிறது. கடன் மதிப்பு 2 லட்சம் கோடி இருக்கிறது அப்படின்றது. அதுல 2 விஷயம் தான் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. ஒன்று பங்கு சந்தையில அவங்களோட மதிப்பை உயர்த்தி காட்டி பேங்க்ல எல்லாம் அதிக கடன் வாங்குறது. இரண்டாவது, வரி செலுத்த தேவையில்லாமல் சில நாடுகள்லாம் இருக்கு. அதாவது அங்கிருந்து முதலீடுகளை கொண்டு வந்தாலோ, நிறுவனங்கள் ஆரம்பித்தாலோ வரி செலுத்த தேவையில்லைன்னு மொரீஷியஸ், சிங்கப்பூர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அது மாதிரி கரிபியன் தீவுகள், இதெல்லாம் அங்கெல்லாம் போலியான நிறுவனங்களை அதானி நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. இவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, பதில் சொல்ல முடியாத கேள்விகளுக்கெல்லாம் அந்நிய நாட்டோட சதி அப்படின்னு ஒரு பதில் சொல்லிடுவாங்க.